அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, சிலபஸ் எப்படி வரும், கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். ஏன்னா நம்ம என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன் அப்படின்னா, வீரத்தை விட விவேகம் தான் முக்கியம். நம்ம அதிகமா ஹார்ட் ஒர்க் படிச்சா கூட நிறைய நேரங்களில் நம்ம சக்சஸ் ஆக முடியல அப்படின்னாச்சுன்னா, சில வித்தியாசமான முறையில் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம அதை சாதிக்க முடியும். அதே போல நம்ம போக வேண்டியது வடக்கு பக்கம், பட் நம்ம வேகமா எவ்வளவு தூரம் தான் தெற்கு பக்கமா வேகமா போயிட்டே இருந்தாலும் கூட நம்மளால வந்து இந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அப்படித்தான் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வித்தியாசமா என்ன மாதிரி பண்ணலாம், என்ன தேவை அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படிப்பட்டதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு படிக்கும்போது நிச்சயமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் இப்ப எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி, சிலபஸ் பத்தி, என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் வந்து நம்ம படிக்கக்கூடிய இதுல கண்டிப்பா வரோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுல 200 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாவே இருக்கும். அதுல 300 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் வந்து 3 hours இருக்கும். இதுல பார்ட் ஏ, பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இது உண்டு. அதுல பார்ட் ஏ அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா பொது தமிழ் அதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ்ல 3 விதமான பகுதிகள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா இலக்கணம், ரெண்டாவது இலக்கியம், மூன்றாவது தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய தொண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பார்ட் பிஏ பொறுத்தளவுல ஜென்ரல் ஸ்டடிஸ் மற்றும் ஆப்டிடியூட் இது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது 75 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், புவியியல், வரலாறு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகம். ஸோ இப்படிப்பட்டது ஜென்ரல் ஸ்டடியில வரும். இது 75 கொஸ்டின்ஸ்க்கு வரும். அது மட்டும் இல்லாது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதுல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். இதுல என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டேட் கேட்பாங்க, அல்லது பெர்சன்டேஜ், இந்த மாதிரி வெர்பல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்ட் ஏ தமிழை பொறுத்தளவு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, தமிழ்ல நான் ஏற்கனவே சொன்னது போல 150 மார்க்ஸ்க்கு 90 மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபர்தரா வந்து அதை ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து 90 மார்க்ஸ் வந்து நீங்க பார்ட் ஏ தமிழ் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா தமிழ்ல இத்தனை மார்க் வரல, அதனால எனக்கு கம்ப்ளீட்டாவே எல்லாமே போச்சு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க படிக்கும்போது தமிழுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சாதான் டிஎன்பிஎஸ்சியில நீங்க கண்டிப்பா வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா என்னென்ன வருது, ஒவ்வொரு டைமும் அப்டேட்டட் சிலபஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அப்டேட்டட் சிலபஸை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒண்ணு பல வருடங்களா படிச்சுக்கிட்டு இருக்கோம், பட் ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், பட் அந்த எந்த யூஸ்ஃபுல்லுமே இல்லை அப்படின்னு நீங்க நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க. பட் சிலபஸ வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அதனுடைய பார்த்து கூட சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போங்க, ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும், பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்கு போய் சிலபஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல ரிவைஸ்டு, அப்புறம் சிலபஸ் திரும்பவும் இருக்கும், அப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா குரூப் 4 அண்ட் விஏஓ அப்படிங்கிற பேஜ், அதுல போய் சிலபஸ் திரும்பவும் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவுட்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு வரும். ஸோ அதுல மாடல் கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா இங்க வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத வெரி கிளியரா அவங்க சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து சில பாடங்கள் வந்து பிடிக்காது, அந்த பாடத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அதுக்கு தகுந்தாப்புல வந்து மார்க் உண்டு, ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்கு தகுந்தாப்புல மார்க் உண்டு. அது எல்லாமே மேண்டேட்டரி தான் அப்படின்னால தயவு செய்து அவாய்ட் பண்ணாதுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கொஸ்டின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதாவது நீங்க பார்த்து எழுதலன்னு சொன்னா கூட ஒருத்தர் பார்த்து எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் அவங்களுக்கு கண்டிப்பா அது சூட்டபிளா இருக்காது. ஏன்னா வந்து மேல் பிராக்டிசஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா உங்களுக்கு உங்களுடைய கொஸ்டின் நம்பர் வந்து 7 இருக்கிறது, இன்னொருத்தருக்கு அது வந்து 5 இருக்கும், அல்லது 8 இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நீங்க மற்றவங்களுக்கு காமிக்கிறத ஒருவேளை மற்றவங்க காப்பி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணா கூட எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய டைம் வந்து இது வந்து ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ கூகுள்ல நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. யூஸ்வலா வந்து மாடர்ன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்க
இதுக்கு டிஎன்பிஎஸ்சி 4 குரூப் 4 மாடல் கொஸ்டின் அப்படின்னு போட்டாலே நிறைய வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம், நீங்க கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த மாடல் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்றதுனால என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் இல்ல, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். உங்களுக்கு அவங்க கொடுத்த டைம்ல உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் முடிக்கவே முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இந்த டிஎன்பிஎஸ் குரூப் 4லயும் கூட அதே சேலஞ்சஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அந்த அப்படிப்பட்டதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஸோ கூகுள்ல சர்ச் பண்ணி சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதி பாருங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியுதா? ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து அதிகமான நேரம் ஆனா கூட டைம் நாளாக அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 அதிகமா அதாவது நேரத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். எந்த பாட்டுல வந்து நீங்க வேகமா போகணும், எந்த பாட்டுல நீங்க ஸ்லோவா போனா போதும், எந்த பாட்டுல உங்களுக்கு நேரம் கம்மியா இருக்கு அந்த இதுல ஸ்பீடா போகணும். அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க ட்ரை பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். மிக முக்கியமானது வந்து நெகட்டிவ் மார்க் இதுல கிடையாது. அதனால மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்போ நம்ம தப்பா எழுதிட்டோம் அப்படின்னாச்சுன்னா மார்க் இருக்கிற மார்க்கும் போயிருமே அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால நீங்க ஒருவேளை நேரம் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதாவது ஷேடோ பண்ணிட்டு போயிருங்க, அது விடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேளை மார்க் கிடைச்சாலுமே அது அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதனால நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்தளவுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னாச்சுன்னா ஷேடோ பண்றது டக்கு டக்கு பண்ணிட்டு போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதாவது சிஸ்டம் ஃபுல்லாவே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கரெக்டா ரீட் பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா முழுமையா நீங்க ஷேடோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கிள்ல முழுமையா நீங்க ஷேடோ பண்ணணும். அப்படின்னாதான் சிஸ்டம் வந்து ரீட் பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ண முடியாது, ஒண்ணுமே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கிளைம் பண்ணாலும் அது வேஸ்டா தான் ஆகும். அதனால பண்ணும்போது தெளிவாக நல்லா ஷேடோ பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சில ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு டைம் ஷெட்யூல் போட்டு படிக்கணும். இப்போ டெய்லி வந்து இந்த பிளான் பண்ணி இவ்வளவு நான் படிச்சிருவேன், இத்தனை பேஜஸ் நான் படிச்சுட்டு போயிடுவேன், இவ்வளவு நேரம் உட்காந்து படிப்பேன், இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி கரெக்டா, ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ இந்த இவ்வளவு நேரம் நம்ம டைம் ஷெட்யூல் போட்டு படிக்கும்போது நிச்சயமா வந்து அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டு படிங்க. ஏன்னா எக்ஸாம் வர்றதுக்கு நிறைய மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்றோம், அடுத்து நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், ஸோ இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோட நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஷெட்யூல் போட்டு படிச்சீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா மக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒண்ணுமே நாலேஜ் இல்லைன்னு சொல்லும்போது அதுலயும் நமக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, மேகசின் படிங்க, ஜிகே புக்ஸ் படிங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிச்சயமா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல சாதாரண விஷயம் தான், ஒரு நேரம் படிக்கிறீங்க, ஸோ மைண்ட்ல ஏறிடும். ஏன்னா என்ன நடக்குது, நாட்டு நடப்பு, அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிடும் போது நிச்சயமா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பார்க்கும்போது எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லும் போது மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து ரொம்பவே கம்மி. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய பணம் கட்டி ரொம்பவே பெட்டப் ஆயிருப்பாங்க. பட் இங்க வந்து அப்படி இல்லை. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லி ஒரு 150 rupees வாங்குறாங்க. அதுவும் கூட அது வந்து 5 yearsக்கு வேலிடிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 100 rupees வாங்குறாங்க. இதையும் கூட எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபீஸே கிடையாது. கணவனால கைவிடப்பட்ட விதவைகளுக்கும் இதுல ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏஜ் லிமிட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ விஏஓ அப்படிங்கிற டிசைனேஷனுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு 20 yearsல இருந்து 30 years வரைக்கும் இருக்குது. அது போக மற்ற பதவிகள் என்னென்ன மற்ற பதவிகள் இருக்குங்கிறது நான் சொல்ல போறேன். ஸோ அவங்களுக்கு அந்த டிசைனேஷனுக்கு பாக்குறவங்களுக்காக 18 ஏஜ்ல இருந்து 30 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு இது 22,700 rupees வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன்ஸ்க்கு அதுதான் கொடுக்குறாங்க. ஸோ இதுல இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு பென்ஷன்ங்கிறது கிடையாது அப்படிங்கறத ரொம்பவே நீங்க யோசிச்சுக்கணும். சொன்னோடனே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா பிரைவேட் கம்பெனி பெட்டரா கவர்மெண்ட் ஜாப் பெட்டரா அப்படிங்கிறது நிறையவே டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. பென்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து நிறையவே வருது. பிஏஓ, ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் நான் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது, ஃபீல்டு சர்வேயர் இருக்குது, பில் கலெக்டர், ஸ்டெனோகிராஃபர், டைபிஸ்ட். ஸோ இது எல்லாமே பொசிஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமா நிரப்பப்படக்கூடிய பதவிகள். இது போக சின்ன சின்னது நிறையாவும் இருக்குது. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க.
அதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, அதன் பிறகு கவுன்சிலிங், அதுக்கப்புறம் டைரக்டாவே அப்பாயின்மெண்ட் லெட்டர், இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி. சோ கண்டிப்பா நல்லாவே ஏற்கனவே சொன்னது போல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சிலபஸ் முக்கியமா பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி கொண்டு நீங்க வந்து தேர்வு எழுதுங்க, வெற்றி பெறுங்க. நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்றதுக்கு நீங்களும் நிச்சயமா உதவி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்.